Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சில ஜெப பாடல்களை பாடுவோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இணைந்து ஜெபியுங்கள். இந்த ஜெபங்களிலே நிச்சயமாய் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆண்டவர் பதில்களை தருவார். ஒன்றித்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க நீ வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு
பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே சொல்லுவோம் மகிழ்ந்து களி. யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக, குமாரனாகிய தேவனுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக, பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் இயங்குதே. ஒவ்வொரு வரிகளையும் உணர்ந்து பாடுகிறதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. மீண்டும் சொல்லுவோம், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ. பாடுவோமா? போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் இப்போ நான் வந்து நிற்பேன், போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தீவிட்டாத அமுதமே, போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க. தேனிலும் இனிமையே, மீண்டும் சொல்லுவோம், தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ. கனிதரும் மரங்களாம் செழித்தோங்கச் செய்கிறேன், நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. ஒரு நிமிடம் கண்களை மூடி
நீங்க போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் உணர்கிற அந்த கம்ஃபர்ட் ஃபீலிங் வேறு எங்கேயும் எங்களுக்கு கிடைக்காது ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் உணர்கிற அந்த கம்ஃபர்ட் ஃபீலிங் வேறு எங்கேயும் எங்களுக்கு கிடைக்காதுப்பா. ஷபால் அறியாத்தரமா ஹண்டிரியாலபா ஷந்தரதகதபரபரபரபா ஷிதரது விதி 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 கபரபரபா ரபதகசியந்தரபலபா. தேனிலும் இனிமையானவரே, எவ்வளவு தேடினாலும் எங்களுக்கு தெவிட்டாதப்பா, மனம் சலிக்காது ஆண்டவரே. நாங்கள் வாழ்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உழையான சேற்றி நின்று எடுத்தவரே, உழையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோம். உழையான சேற்றி நின்று எம்மை தூக்கி எடுத்தவரே, உழையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
பாடலாமா? சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, என் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஏசையா, என் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால், ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுவே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுவே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியின் வரங்களினால், ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பி. ஜெபமாய் பாடுவோமா? ஜெபமாய் பாடுவோம். பரஷபரபரபரபரபா. உமக்காய் எழுதி ஜொலிக்க வேண்டுமே, பிரகாசிக்க வேண்டுமே அப்பா. என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் இப்போ வாரும், வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுவே. இயேசுவே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வரங்களினால் கனிகளினால் நிரப்புகிறவரே, என்னையும் நிரப்பிடுவே. நான் உமக்காய் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏற்கனவே நீர் எங்கள் நடுவில் இறங்கி இருக்கிறீர், எங்கள் நடுவில் அசைவாடுகிறீர், உலாவுகிறீர். ஆண்டவரே, நாங்கள் பாடினது, நாங்கள் இதுவரைக்கும் அனுபவித்ததை காட்டிலும் அதிகமான இன்டென்சிட்டியோடு நீர் எங்கள் மேலே இறங்க வேண்டும் என்று, அதிகமான தாக்கத்தோடு நீர் எங்கள் நடுவிலே உலாவ வேண்டும், எங்கள் மேலே இறங்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்திராத அதிக அளவான வல்லமையோடு நீர் இறங்க வேண்டும் என்று வாஞ்சித்து பாடுகிறோம். இதுவரைக்கும் நீர் தந்திராத அதிக அளவு அபிஷேகத்தோடு எங்கள் மேலே நீர் இறங்க வேண்டும் என்று வாஞ்சித்து பாடுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் ஒரு நிமிடமாகிலும் அந்நிய பாஷைகளிலே நீங்கள் பேச அன்பாய் கேட்கிறேன். சத்தம் உயரட்டும். மற்றவர்களும் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் பேசுங்கள், விசுவாசத்தோடு பேசுங்கள். கர்த்தர் உங்கள் நாவுகளை தொடுவார். தமிழ் வார்த்தையை விட வேற ஏதாவது வார்த்தை வருகிறது என்றால் அப்படியே விட்டு கொடுத்து விடுங்கள். சிந்தனைகள் ஒருமுகமா இருக்கட்டும், வேற எந்த சிந்தையாயும் இராதபடிக்கு
சிந்தையை ஒருமனப்படுத்தி, ஒருவேளை அபிஷேகத்தை பெறாதவர்கள் இருப்பீர்கள், ஆனால் எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு நீங்கள் வாய்களை திறந்து பேசி பாருங்கள். பிரியமில்லையா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள். ஏற்ற வேளையிலே கர்த்தர் தருவார். I will bless thee, O Lord. I will bless thee, O Lord, with a heart of thanksgiving. I will bless thee, O Lord. I will bless thee, O Lord. மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, சொல்லுங்கள். மகிமையின் மேகமே, வந்தால் போதும். இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உம்மோடு உள்ள உறவில் எந்த விரிசலும் வரக்கூடாது. கெயின் மட்டும் ஒரு பாயிண்ட் குறைங்க. மேலே இந்த மைக்கில் உள்ள கெயின் ஒரு பாயிண்ட் குறைச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, உம்மோடு உள்ள உறவில் எந்த விரிசலும் கெயின் குறைச்சிங்களா? பேஸ் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் குறைங்க. பேஸ் ஒரு பாயிண்ட் குறைங்க. 2 பாயிண்ட் குறைச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு அதை ரிலேட்டடாக ஒன்று நாம் ஜெபிக்க போகிறோம். பல மாதங்களுக்கு முன்னால் அது ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபம் கடைசி வரைக்கும் இருக்கணும். நமக்கு அப்போ சொல்ல போகிற அந்த குறிப்பு கடைசி வரைக்கும், நம்ம வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கணும். ஆண்டவரே, உம்மோடு உள்ள தனிப்பட்ட உறவில், இயேசுராஜா, உம்மோடு உள்ள தனிப்பட்ட உறவிலே நான் வளர்ந்து கொண்டே இருக்க கிருபை தாரும். ஆமென், அல்லேலூயா. உறவில் விரிசல் வரக்கூடாதுன்றது இன்னொரு பக்கம். கேப் விடாமல் நான் அப்படியே நிற்கணும்னு. ஆனால் அப்படியே இருக்கிற இடத்துலையே நிற்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு நான் இயேசுவோடு என்ன உறவில் இருக்கணும், அந்த லெவல்லே நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆழத்திற்குள்ளே போக வேண்டும், வளர வேண்டும் என்கிற எண்ணத்தில் கூட ஆண்டவரே உம்மோடு உள்ள தனிப்பட்ட உறவிலே நான் வளர்ந்து கொண்டே இருக்க கிருபை தாரும். அதுக்கு ஆண்டவர் ஒரு வழியை சொல்லி கொடுத்திருக்கிறார் வேதத்தில். என்னவென்றால் அதுக்கு ஒரே வழி, ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே, தனிப்பட்ட உறவிலே நாம் வளர்ந்து கொண்டு வருகிறதற்கு ஒரே வழி, ஸ்தோத்திரம், கர்த்தரோடு தனித்து நேரம் செலவிட வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்காக சில பேர் எந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்கன்னா, நான் தனித்து நேரம் செலவிட்டால் போதுமானது, நான் ஆண்டவரோடு கூட நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் ஆண்டவரோட சமூகத்தில் பைபிள் நிறைய வாசிக்கிறேன், நிறைய ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா ஆண்டவருக்கு எனக்கும் உறவு சரியாக இருக்குது, அதனால நான் சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டியதில்லை, நான் உபவாச ஜெபத்துக்கு போக வேண்டியதில்லை, பைபிள் ஸ்டடிக்கு போக வேண்டியதில்லை, ப்ரேயர் செல்லுக்கு போக வேண்டியதில்லைன்னு அப்படி யாராவது மனதில் நினைத்தாலோ, அவர்கள் யாராவது அப்படி சொன்னாலோ அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஏன்னா ஆண்டவர் இதையும் வைத்திருக்கிறார், அதையும் வைத்திருக்கிறார். Hallelujah. சபை கூடி வருதல், community, we grow in community as well. We don't grow, we not just growing alone. நாம் தனிப்பட்ட விதத்தில் தனியாக வளருவது மாத்திரம் அல்ல, நாம் கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட கூட்டமாகவும் சேர்ந்து as a community we are growing in the Lord. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அதனால சபை கூடி வருதலையும் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இங்கு வரும்பொழுது நாம் வளருகிறோம், இங்கு வரும்பொழுது தான், இந்த இடத்துல வரும்பொழுது தான் நம்முடைய சுபாவங்கள் உரசப்படுகிறது, அது ஃபைன் டியூன் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாறக்கூடிய இடம், நாம் சோர்ந்து போகிற வேளையிலே நாம் தூக்கி எடுக்கப்படக்கூடிய இடம் கர்த்தருடைய சபை, நாம் தளர்ந்து போகிற வேளையிலே நாம் தேற்றப்படுகிற இடம் கர்த்தருடைய சபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவேளை பத்துமுத்தீவு மாதிரி தனிப்பட்ட இடத்துல தூக்கி ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஆண்டவர் வைத்திருப்பாரே, ஆனால் அது பிரச்சனை அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இட் இஸ் நாட் இன் தி ஐசோலேஷன் இஸ் நெவர் பெர்மனன்ட். தனி ஜெபம் டெய்லி நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம டெய்லி சபை கூடி வரல, வாரத்துக்கு ஒரு முறை கூடி வருகிறோம். அதாவது ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு இன்னொரு முறை கூடி வருகிறோம், அவ்வளவுதான். எனக்கு அருமையானவர்களே, இது போக நமக்கு ஒரு ப்ரேயர் செல் ஒன்று இருக்குது, அதில் ஒரு முறை கூடி வருகிறோம். ஜஸ்ட்டு 7 நாளில் 3 நாட்கள் மட்டும்தான். அதுலேயும் அந்த ப்ரேயர் செல் வெறும் 45 மினிட்ஸ், உபவாச ஜெபம் ஒரு 2 hours, சபை கூடி வருது, ஆராதனை ஒரு 2 hours. எவ்வளோ யோசிச்சு பாருங்கள், 7 நாளில் 2 + இதுவே 1.5 hours தான். அந்த ½ an hour டைம் வந்து பஃபர் ஜோன் இந்த சென்ஸ், தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறதுக்கு. 10:30 தானே ஆரம்பிக்கும் உபவாச ஜெபம், 10:30 மணிக்கு நான் வந்து அட்டண்டன்ஸ் போட்டால் போதும்னு நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் வந்தவங்களுக்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில், ஆனால் வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுக்கு 10 மணின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம்? ஏன் 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, அந்த ½ an hour டைம், இட் இஸ் a டைம் பர்சனலி ஃபார் யூ, பிட்வீன் யூ அண்ட் காட். வந்து தேவ சமூகத்தில் நீங்கள் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கலாம், இல்லை தனியாக உட்காந்து அந்நிய பாஷைகளை ஜெபம் பண்ணலாம், இல்லை வந்து ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர் என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் எனக்கு உணர்த்துங்க, நான் அறிக்கை, அந்த ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த உபவாச ஜெபத்தில் நான் கண்டினியூ பண்ணி பாருங்கள். எனக்கெல்லாம் இந்த ஜெபத்துக்கு இங்கே நடத்த வரும்போது நேராக வந்து மைக்கை எடுத்தோன்னா ஒன்றும் அப்படிலாம் வராது. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு மைண்டு தாட் ஆரம்பிச்சிடும். என் வீட்டில் கேட்டு பாருங்கள். ஸ்தோத்திரம். என் வீட்டில் உள்ளவங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்கிட்ட பேசுகிறதுக்கே யோசிச்சு தான் பேசுவாங்க, பேச மாட்டாங்க அதிகமாக. ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளானாலும் என் மனைவி ஆனாலும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மைண்டு ஃபுல்லாக எங்கே தான் இருக்கும். இது நடத்துறதுக்கு ஆண்டு என் மைண்டு அங்கே கனெக்ட் ஆகி இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஆண்டு ஏதாவது தாட் கொடுப்பாரு, எடுத்து எழுதுவேன். இன்னது எந்த நேரம் எதை செய்வேன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா கடைக்கு போயிட்டு இருப்போம், ஆனால் மைண்டு எங்கே இருந்துகிட்டு இருக்கும்? அடுத்த நாள் உபவாச ஜெபம், ஆண்டவரே நான் என்ன பேசணும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த அப்படி இருக்கிறது, நம்ம வந்து ஆனால் அப்படி ஆயத்தத்தோடு வர்றதுனால ஸ்தோத்திரம், ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஜனங்களுடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் அங்கே வெளிப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய இருதயத்தில் உள்ள ஜெபம் இங்கிருந்து ஜெப குறிப்பாக வெளியே வருது. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் எப்படி? பிகாஸ் ஆஃப் த கனெக்ஷன். ஏன்னா ஹியூமன்லி இட் இஸ் நாட் பாசிபிள். It is only the Spirit of God can do that.
ஆகவே தான் நான் என்கரேஜ் பண்ணுவேன், 10:30 மணி ஃபாஸ்டிங் ப்ரேயரை நாங்கள் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம், 10ன்னு அனௌன்ஸ் பண்ணுறோம். காரணம் 10 மணிக்கு வந்து ஒரு ½ அன் ஹவராது தனியாக ஜெபம் பண்ணி கொண்டுருங்க. நான் வளர்ந்த சபையில் வளர்ந்த விதம் என்னவென்றால், எங்கள் பாஸ்டர் 10:30க்கு தோளில் கிட்டார் போடுவார். ஆனால் 9 மணிக்கெல்லாம் பாதி சர்ச்சு எங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கே ஏறக்குறைய 300 பேருக்கு 400 பேர் வருவாங்க. இந்த நாட்களில் உபவாச ஜெபத்துக்கு மட்டும் சபை ஆராதனைக்கு ஆயிரங்களில் வருவாங்க. அப்போ வரும்பொழுது 9 மணிக்கே அப்படியே ஒரு 9 மணிக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50 பேராவது முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல வளர்ந்த சபைகளில் விசுவாசிகள் வந்து நேரம் எடுத்து சபையில் வந்து ஜெபிக்கிற சபைகள் நிறைய வேகமாக வளர்ந்துருக்கிறதை பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. You all have that responsibility, dear people of God. இங்க சபைக்கு வந்து ஆராதிக்கிற இந்த பீடத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா விசுவாசிக்கும், சபை விசுவாசிக்கும் அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே I encourage you, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம். நான் வர்ற டைமிங் எல்லாம் கணக்கே பண்ணாதீங்க, எங்களோட கனெக்ஷன் வேற லெவலில் இருந்துகிட்டே இருக்கும். பிரியமானவர்களை, உண்மையாக சொல்கிறேன். we have so many things, பட் உங்களுடைய நலனுக்காக நான் சொல்லுகிற ஒரு காரியம், டேக் சம் டைம் அலோன் வித் காட். அதுதான் சொல்ல வர்ற விஷயம். அல்லேலூயா. இந்த இடத்துல தனியாக வந்து ஜெபிச்சு 10 நாள் ஜெபித்தேன், 15 நாள் ஜெபித்தேன், 21 நாள் ஜெபித்தேன், 40 நாள் ஜெபித்தேன்னு தனியாக வந்து தேவனோடு தனியாக நேரம் செலவிட்ட குடும்பங்களிலே கர்த்தருடைய அற்புத கிரியைகளை நான் கண்ணார கண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதிலே சில பேர் இங்கேயும் இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனிப்பட்ட உறவிலே ஆண்டவரோடு வளர்கிற 2 முக்கியம்னு சொன்னேன் நான். நான் என்ன சொன்னேன், இந்த கார்ப்பரேட் அந்த கம்யூனிட்டி வர்ஷிப், கார்ப்பரேட் வர்ஷிப், we grow as an individual and we grow as a community. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சமூகமாகவும் வளர்கிறோம், தனிப்பட்ட விதத்திலும் கர்த்தருக்குள் வளர்கிறோம். 2 முக்கியமானது. ஆகவே நான் தனியாக நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் தனியாக ஜெபம் பண்ணுறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா தான் இருக்கேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன் யாராவது சொன்னாங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் சொன்னாங்கன்னா, you may be sure that they are deceiving themselves. அவர்கள் தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். பைபிள் படி நான் சொல்கிறேன். ஆகவே நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களை நாமளும் அப்படி இருந்துடக்கூடாது. குடும்பத்தில் யாராவது அப்படி இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மொத்த வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இந்த மகனோ மகளோ என்ன செய்யப்பட்டுறக்கூடாது, ஏமாந்து போய்விடக்கூடாது. ஏன்னா ஈஸியாக கம்யூனிட்டி அந்த பேக்கப் இல்லைன்னா சாத்தான் ஈஸியாக டிசீவ் பண்ணிட்டு போயிடுவான். இன்னொன்று சொல்கிறேன், இயேசு தனியாக நேரம் எடுத்தார், அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆனால் the isolation was never permanent. Jesus withdrew himself from the crowd. இயேசு ஜனக்கூட்டத்திலிருந்து தன்னை தனித்து கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஐசோலேஷன் was not permanent. He came back to the crowd. அல்லேலூயா. ஆனால் வளருகிறதற்கு உறவின் நெருக்கத்திலே வளருகிறதற்கு, கர்த்தரோடு இருக்கிற உறவின் நெருக்கத்திலே வளர்கிறதற்கு, தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய சமூகத்திலே நாம் நேரம் செலவிடுகிறது, தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய வார்த்தையோடு நாம் நேரம் செலவிடுகிறது மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கூட நேரம் செலவிடுகிறோம், அவரோடு உள்ள உறவில வளர்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவனோடு உள்ள உறவும் முக்கியம், ஒருவரோடு ஒருவர் உள்ள உறவும் முக்கியம். முக்கியமா இல்லையா? இது நான் பைபிளில் உள்ளதை பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்கிறேன், நான் வேற யாரையும் நான் சட்டை பண்ண மாட்டேன். இந்த பக்கம் போனேன்னா அவங்க என்னை ஏதாவது பேசிடுவாங்க, அந்த பக்கம் போனேன்னா என்னை ஏதாவது சொல்லிடுவாங்க. எதுக்கு, நமக்கு எதுக்கு வம்பு, எனக்கு இவங்களும் வேண்டாம் இவங்களும் வேண்டாம், நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் ஆண்டவர் உண்டு. அதுவும் வேதத்தின் படியானது அல்ல. ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம வளர்றது இங்கே தான் வளருவோம். ஆமென். சில நேரம் உரசல்கள் வரத்தான் செய்யும், நம்மளை முறைக்கிறவங்க முறைக்கத்தான் செய்வாங்க, நம்மளை பேசுகிறவங்க பேசத்தான் செய்வாங்க, நம்மளை பேசாமல் போகிறவங்க பேசாமல் போகத்தான் செய்வாங்க. ஆனாலும் ஆண்டவரே, எனக்கு உம்மோடு உள்ள உறவும் முக்கியம், எல்லாரோடு உள்ள உறவும் முக்கியம். தட் இஸ் வாட் த பைபிள் டீச்சர்ஸ். இதுதான் சமநிலையான உபதேசங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சமீபத்தில் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸை பற்றி நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம் நம்முடைய வகுப்பில். ஸ்தோத்திரம். அது கர்த்தருக்கு சித்தமானால் ஏற்ற வேளையில் நான் அதை சபையில் நான் ஒவ்வொரு டிசிப்ளினாக எடுத்து நான் பேசும்படிக்கு நான் கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதை உதவி செய்வார். இப்போ நம்ம பாயிண்ட் என்னன்னு சொன்னால், எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம்? ஆண்டவரே உம்மோடு உள்ள அந்த குறிப்பை சொல்லுங்கள். குறிப்பு உள்ளே போகணும். அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். உம்மோடு உள்ள தனிப்பட்ட உறவிலே நான் வளர்ந்து கொண்டே இருக்க கிருபை தாரும். Jesus did that. The prayer life of Jesus the prayer life of Jesus was relational, not a list of supplications. ஜெபன உடனே எல்லாருக்குள்ளேயும் என்ன மனதில் வரும்னா, ஒரு லிஸ்ட்டு, ஒரு கிராசரி லிஸ்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவோம். இந்த சின்ன பிள்ளைகள் ஜெபம் ஒன்று தெரியுமா? ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா எங்கள் அப்பாவை ஆசீர்வதியும், எங்கள் அம்மாவை ஆசீர்வதியும். சில சின்ன பிள்ளைகள் அந்த கொரோனா காலத்தில் எங்கள் வீட்டில் யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி 4 ஜெபம். நான் நல்லா படிக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா விளையாடணும். ஆமேன். அவங்க லெவல் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. நான் சபைக்கு 20 வருஷமாக வர்றேன், இல்லை 10 வருஷமாக வர்றேன். இன்னமும் என் ஜெபம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், ஆண்டவரே என் பிள்ளைய படிப்பு ஆசீர்வதி, ஆண்டவரே. தப்பு இல்லை, அது மட்டும்தான் என் ஜெபமாக இருக்கக்கூடாது, சப்ளிகேஷனாக இருக்கக்கூடாது. உம்மோடு உள்ள உறவில் ஆண்டவரே உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க, உம்முடைய மகிமை எனக்கு காட்டுங்க, உம்முடைய வரங்கள் என் வாழ்க்கையில் செயல்பட செய்யுங்க, என்னை உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை உமக்காய் நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரகாசத்தை எனக்கு என் மேலே நீங்கள் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் ஆழங்களுக்குள்ளாக என்னை எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நான் இன்னும் கீழ்ப்படிய வேண்டியவற்றை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. இதுவல்லவோ ஆண்டவருடைய உறவிலே வளர்கிறதான ஜெபம். உம்மை எனக்கு வெளிப்படுத்துவீராக. This is the kind of prayer that we are to do. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு தனிப்பட்ட விதத்தில் அந்த உறவு நெருக்கமா இருந்ததுனால தான் இவர் நீண்ட நேரம் ஜெபம் பண்ண வேண்டியது இல்லை. லேசா ஒரு சின்ன வார்த்தை சொன்ன உடனே காரியம் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வேகமா, லூக்கால இருந்து மட்டும் ஒரு 7 வசனம் காட்ட போறேன். லூக்கால மட்டுமே இயேசுவோட ஜெப வாழ்க்கை குறித்து 7 இடங்களிலே போடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் லூக்கா சுவிசேஷம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இட் இஸ் ஓப்பன் இன்விடேஷன். எடுத்தவங்க, ஃபர்ஸ்ட்ல எடுத்தவங்க யாருனாலும் சத்தமா வாசிச்சிருங்க, சரியா? அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எப்படி போனாரா? எப்படி ஜெபம் பண்ணாரா? தனித்து போய். சொல்லுங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தனித்து போய். How many of us are really taking that time with God alone with God? எல்லாத்துக்கும் எனக்கு நேரம் இருக்கு, I am 2, 3, 4, 5 பிஸி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொன்னால், அட்லீஸ்ட் 1 நாள் 2 நாள் லீவ் எடுத்தாய்களும் தனியாக போய் தேவ சமூகத்தில் உட்கார பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா வேற தேவையில்லாததுக்கு, சம்மந்தம் இல்லாததுக்கு 15 நாள் லீவ் போட வேண்டியது வரும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அப்போ தான் உணர்வாங்க, ஆண்டவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுத்துருக்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுறதுக்கு இப்போ தான் எனக்கு நேரம் கிடைச்சதுன்னு சொல்கிறதுக்கு நம்மளையே ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணாதபடிக்கு தனித்து போய் நேரம், டெய்லி எவ்ரிடே, இட் இஸ் அன் எவ்ரிடே பிஸ்னஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 3:21 வாசியுங்கள். இயேசுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து மட்டுமே 7 இடங்களிலே போடப்பட்டிருக்கிறது. வேகமா வாசிங்க, நிறைய குறிப்பு இருக்கு. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ஒரு நபர் ஜெபிக்கும் பொழுது அவருக்காக வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. அது வரைக்கும் கேட்கப்படாத அவர்களுடைய சில ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். ஏனென்றால் இந்த மகன், இந்த மகள், நான் கொடுத்ததான இந்த சத்தியத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து, இந்த மகள் கீழ்ப்படிந்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறார் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை பரலோகம் பார்க்கும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன செய்கிறாரா இயேசு? சொல்லுங்க, ஜெபம் பண்ணுகிறார். இட் இஸ் ஆல் ரிலேஷனல். அது ஒரு ரிச்சுவலா ஆண்டவர் பார்க்கவில்லை. The baptism is never a ritual. It is based on our relationship
covenantal relationship with the Father and with Jesus. இந்த முழுகை ஞானஸ்நானம் என்பது அது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது, சபையின் சடங்காச்சாரம் கிடையாது பிரியமானவர்களே. அது ஆண்டவரோடு இருக்கிறதான, இப்போ என்ன சொன்ன இங்கிலீஷ்ல என்ன சொன்னேன், அந்த உறவு, கவனன்டல் உடன்படிக்கையின் மூலமாய் வருகிறதான ஒரு உறவு பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் நாம் ஏற்படுத்தி, அது அவரே நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு வருகிற அந்த உறவின் மூலமாக வருகிற ஒரு காரியம்தான் அந்த ஞானஸ்நானம். அப்போ என்ன செய்து வானம் திறக்கப்படுகிறது. அவருக்காக திறக்கப்பட்ட நோக்கம் வேற, ஆனால் நமக்கு வேறு நோக்கத்துக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. we will have access. அப்போ அந்த ஜெபம், தனி ஜெபம் எவ்வளவு தூரம், தனிப்பட்ட உறவின் ஜெபம் எவ்வளவு காரியங்களை நமக்காக செய்கிறது என்று சொல்லி பாருங்கள். 6:12 லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ஒரு மலையின் மேல், அங்கன்னா இவர் ரொம்ப பிரபலமாக இருந்ததுனால வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தேவாலயத்து பக்கம் போனாருன்னு சொன்னால் எல்லாரும் கூடி வந்துடுவாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வகையில் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். டெய்லி எப்படி பண்ணிட்டு போட்டார். ஹி அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அக்கேஷனில் குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் அவர் வாரத்துக்கு ஒருக்க போனாரோ, 2 வாரத்துக்கு ஒருக்க போனாரோ, இல்லை மாதம் ஒரு முறை முழுவதும் போய் ஜெபித்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு அனுபவத்தை அவர் வைத்திருந்தார். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் தனக்கு இருக்கக்கூடாது, தானும் பிதாவும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில். அதுக்காக உங்களை இங்கேருந்து நாகமலை பின்னாடி இருக்குது, மலையில் ஏறி போய் ஜெபம் பண்ணுங்க, சமணமலை இருக்குது போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லவில்லை. குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டில் யாராவது வந்து தொந்தரவு பண்ணுறாங்கன்னா இங்கே வாங்க, இங்கே யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேன். யாராவது அந்த மூலையில் அங்கங்கே போய் அப்படியே முழங்கால நின்று, இல்லை முழங்கால் நிற்க முடியலையா சேரில் உட்காந்து கூட என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, நேரம் செலவிடுங்க. அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, சைடில் அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. எனக்கு தெரியும் சில வாலிப தம்பிமாரெலாம் இங்கே வந்து ராத்திரி தனியாக நடந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஜெபம் பண்ணவங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தினதை நான் பார்த்துருக்குறேன். சில பேர் மேலே வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ரைட்டு கொஞ்சம் சின்ன டார்ச் வச்சுட்டு. யார் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன் ஓரத்துக்கு மட்டும் போயிடாதீங்க, ரொம்ப கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்து கூட ஜெபம் பண்ணுங்க மேலே ஜெபம் பண்ணும்போது. பட் டேக் டைம் டு பி அலோன் வித் காட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபம் உறவிலே வளருகிறதுக்கான ஒரு ஜெபம் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர் ராம் முழுவதும் போய் என்ன செய்து கொண்டிருந்தார், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த இடத்துல சப்ளிகேஷனே வரக்கூடாது. நம்ம தேவை என்னன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அதை அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்கிறதுக்கு அவர் மனசு உண்டா இல்லையா? அவருக்கு வல்லமை உண்டா இல்லையா? ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் ப்ரையாரிட்டி எங்கே இருக்கணும்னா அவரோடு உள்ள உறவிலே வளருகிறதற்காக. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். 9:18. பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, போதும், சீஷர்களோட தனித்து. முதல்ல இதுக்கு முந்தின வசனம் தன்னந்தனியா போய் ஜெபிக்கிறாரு. சொல்லுங்க, தன்னந்தனியா போய் ஜெபிக்கிறாரு. அந்த ஜெப அனுபவம் இயேசு தான் நமக்கு மாடல். அந்த ஜெப அனுபவமும் வேணும். அடுத்தது சீஷர் கூட்டம், அந்த 12 பேரை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ண ஒரு சின்ன குழுவோடு கூட. சில நேரங்களில் நீங்க 2 பேரா போய் ஜெபம் பண்ணலாம். யோவானும் பேதுரும் யோவானும் எத்தனை பேரா போய் ஜெபம் பண்ண போனாங்க? ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 2 பேரா போனாங்க. 2 பேரா போய் ஜெபம் பண்ணலாம், 3 பேரா போய் ஜெபம் பண்ணலாம், 4 பேரா போய் ஜெபம் பண்ணலாம், 5 பேரா போய் ஜெபம் பண்ணலாம். 4 வாலிபர்கள் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சாரு. யாரு? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஒரு பெரிய மிஷனரி ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு சிறு கூட்ட வாலிபர்கள் ஜெபம் பண்ணினதன் மூலமாக. பிரியமானவர்களே, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் பிரேயர். தனி ஜெபம், தனித்து அப்படியே போய் ஜெபம் பண்றது ஸ்தோத்திரம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே ஒரு லைக் மைண்டட் பீப்புள் ஒரு 5 பேர் வந்து அவங்க அங்கங்கே அங்கே ஒரு 3 பேர் ஜெபம் பண்ணுறாங்க, அங்கே ஒரு 4 பேர் ஜெபம் பண்ணுறாங்க, இங்கே ஒரு 5 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. வந்து டெய்லி ஒரு 1/2 hour 1 hour ஜெபிச்சுட்டு போகிறாங்கன்னா இந்த சபையில் தேவ மகிமை வருமா வராதா? அல்லேலூயா. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் உறவின் அடிப்படையிலே. அடுத்ததாக லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு ஜெபம் பண்ண போனார்னு இருக்கு, ஜெபம் பண்ணினார்னு இருக்கு, பண்ணுகிறார்னு இருக்கு, ஜெபம் பண்ணி முடிச்சாருன்னு இருக்குது.
அல்லேலூயா. எல்லா டென்ஸ்லையும் ஆண்டவர் போட்டிருக்கிறார், ஜெபிச்சிருக்கிறார். லூக்கா 9:28, லூக்கா 9:28, எல்லாம் பைபிள்ல இருந்து தான் சொல்றேன், வசனத்துல இருந்து தான் சொல்றேன். லூக்கா 9:28. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறதற்கு சின்ன இந்த கொஞ்சம் குரூப்பை கூட்டிட்டு ஆண்டவர் போனார். அல்லேலூயா. டெல்லியில் நான் யூத் பாஸ்டராக இருந்தபோது, அசோசியேட் பாஸ்டராக இருந்தேன், யூத் ஹேண்டில் பண்ணேன். அப்போ எனக்கு திருமணம் ஆகவில்லை. அப்போ எங்களுக்கு அந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் சண்டே ஈவினிங் சர்வீஸ் இல்லாமல் இருந்தது, வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஈவினிங் சர்வீஸ் வந்து எங்களுக்கு பிளேஸ் கிடையாது நடத்துறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 6 அல்லது 7 வாலிப சகோதரர்கள் அங்கே சகோதரர்களை கூட்டிட்டு, அதில் ஒரு வாலிப சகோதரனை வீட்டில் மொட்டை மாடியில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறதான் தெரியும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம்னு நினைப்போம். முடிக்கும் போது சில நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருக்கும், 2 மணி நேரம் ஆயிருக்கும். எப்போ என்னைக்கு எப்படி ஆண்டவர் விசிட் பண்ணுவார் நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த நாட்களில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய பேருக்கு ஆண்டவர் புதுசாக அபிஷேகத்தை கொடுத்தாரு. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, அந்த தட்டோடு பதித்ததான அந்த டெரஸில், டெரஸ்னா மேலே அதாவது மொட்டை மாடி மாதிரி இல்லை, ஒரு பால்கனி டைப் ஆஃப் டெரஸ், பட் ஓப்பனாக இருக்கும். அந்த இடத்துல தரையில இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 அடியாவது முழங்காலையே துள்ளி ஆவில நிரம்பினதான சூழ்நிலைகளை நான் பார்த்திருக்கிறேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் நிறைய தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை கொடுத்தார். அதில் யார் யாருக்கு என்னென்ன வெளிப்பாடுகளை சொன்னாரோ அதெல்லாம் எனக்கு சிலது ஞாபகம் இருக்குது, சிலது ஞாபகம் எல்லாம் நடந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வாலிப சகோதரனுக்கு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஸ்பெசிஃபிக்காக இன்ன கண்ட்ரிக்கு ஆண்டவர் எடுத்துகிட்டு போக போகிறாருன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாருன்னு சொன்னேன். பாஸ்டர் சிரிச்சார், சான்ஸே இல்லை பாஸ்டர், கம்பெனியில் எனக்கு மேலே சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 வாரம் கழித்து ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, பாஸ்டர் ஜி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொல்கிறாங்க, ஸ்பீடப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாரு. அடுத்த 2 வாரம் கழித்து ஃபோன் வருது, பாஸ்டர் விசா எல்லாம் சாங்ஷன் ஆகிடுச்சு, ஐ எம் அபவுட் டு கோ. எப்படிங்க? சில நேரங்களில் எதிர்காலத்தை குறித்து கூட கர்த்தர் வச்சிருக்க சில திட்டங்களை நம்ம தனித்து சின்ன குழுவாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கறதுக்கு போதுமானவர். அவர் சொன்னார், என் கம்பெனியில் கூட சொல்லலை, நான் முதல்ல உங்ககிட்ட தான் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் பாஸ்டர், ஏன்னா உங்கள் மூலமாக கர்த்தர் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தார் என்று அந்த நபர் சொன்னார். இன்னைக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு. பிரியமானவர்களே, ஜெபம் என்பது சாதாரணமானது அல்ல. அல்லேலூயா. ஆனால் அந்த ரிலேஷனல் ஜெபமாக இருக்கணும். ஆனால் அன்னைக்கு அவங்களுடைய யாருக்கும் கேரியருக்காக ஜெபம் பண்ணலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் அதை திருப்பி நான் அடிக்கோடிடுறேன். அன்னைக்கு எவருடைய கேரியருக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணலை, யாருடைய திருமண வாழ்க்கைக்கும் அன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணலை. நாங்கள் ஜெபம் பண்ணதெல்லாம், ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் வாழணும் ஆண்டவரே, உங்களை நாங்கள் பிரியப்படுத்தணும் ஆண்டவரே, உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, அப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். நிறைய அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள அபிஷேகத்தின் அளவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் தான் கர்த்தர் பிற காரியங்களையும் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அதையும் செஞ்சார். அபிஷேகத்தை ஊற்றினார், அந்நிய பாஷைகள் பெற்றார்கள் சில வாலிபர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனம் 9:28 வாசிச்சாச்சா? ஓகே. ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். லூக்கா 22:41-44 உங்களுக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் 3 முறை அந்த இடத்துல போய் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு வேண்டியதான பலன் அவருடைய பலவீனப்பட்ட தளர்ந்த சூழ்நிலையிலே தேவ பலனாக உன்னதத்தில் இருந்து அவருக்கு அருளப்பட்டது அந்த ஜெபத்தின் மூலமாக. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதுதான் உறவில் வளர்க்கிறதான ஒரு ஜெபம். இந்த ஜெபம் உறவில் வளர்கிற ஜெபம் செய்தால், பிரியமானவர்களே, உறவில் வளர்கிற ஜெபத்தை செய்தால் அது 3 விஷயங்களை நான் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னால் சொன்னதை நினைப்பூட்டுகிறேன். 3 விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அது செய்யும். உறவில் வளர்கிற ஜெபம் செய்து பழகுவீர்களே ஆனால் 3 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அது கண்டிப்பாக செய்யும், நிச்சயமாக செய்யும். நம்பர் 1, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் பவர் இன் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். 2வது, கிளாரிட்டி ஆஃப் காட்ஸ் வில் ஃபார் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தத்தை குறித்ததான தெளிவு உங்களுக்கு அந்த ஜெபத்தின் மூலமாய், அந்த உறவின் அடிப்படையில் உள்ள ஜெபத்தின் மூலமாய் வரும்.
மூன்றாவது, fulfillment of God's purposes in our lives. தேவனுடைய நோக்கம் நிச்சயமான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதுதான் உறவின் அடிப்படையில் ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி கண்ணை மூடி. ஆண்டவரே, இந்த உறவை வளர்த்து கொள்கிறதற்கான ஒரு ஜெப வாழ்க்கையை எனக்குள்ள புதுப்பித்து தாங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? உங்களோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் நான் இன்னும் க்ளோஸராக வர விரும்புகிறேன் ஆண்டவரே. ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் அட் மை சர்க்கம்ஸ்டான்சஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் அட் மை ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் அட் மை ஹெல்த் இஷ்யூஸ். லார்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் அட் ஹூ சேஸ் வாட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் யூ. லார்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் யூ. லார்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் யூ. உம்மை ஆண்டவரே, உம்மேல் என்னுடைய முழு கவனத்தையும் நான் வைக்கும்படிக்கு விரும்புகிறேன். உம்மோடு உள்ள உறவில் நான் வளர விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்மோடு உள்ள உறவில் நான் வளர்கிற விதத்தில் என்னுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. உம்மோடு உள்ள உறவில் வளர்கிற விதத்தில் என்னுடைய ஜெப வாழ்க்கையை நீர் புதுப்பித்து தருவீராக. ஷீராரமனா ஷகதமனா அத்தியாலா லிபரகமா, என்னோடு பேசுங்க, உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க. அந்த ஜெப வாழ்க்கை நூடாக உம்முடைய வல்லமையை நான் ருசிக்கும்படி செய்வீராக. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமை வெளிப்படும்படி செய்வீராக. என்னுடைய ஜெபங்களிலும் வல்லமை வெளிப்படும்படிக்கு கர்த்தர் செய்வீராக. அந்த ஜெபத்தின் மூலமாக உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை குறித்த தெளிவு எனக்குள்ளே வரும்படி செய்வீராக. இப்படிப்பட்ட ஜெபத்தின் மூலமாக உம்முடைய நோக்கங்களின் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி, என் குடும்பத்திலே முழுமையாய் நிறைவேறும்படி, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முழுமையாய் நிறைவேறும்படி கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக, என் வாழ்க்கையில் பக்தி வித்திக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். என் வாழ்க்கையில் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் 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 அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லிருங்க? எல்லாவற்றிலும்னா எல்லாவற்றிலும் அர்த்தம். ஒரு விஷயம் விடாம எல்லாவற்றிலும் கர்த்தரை முன் நிறுத்துகிற அனுபவத்தை எனக்கு தார். எனக்கு பழக்குவீங்க, கற்றுத்தாங்க. எல்லாத்திலும் நான் உங்களை முன்னிறுத்தணும். ஒரு நாள் மனுஷனை முன்னிறுத்திடக்கூடாது. ஹல்லேலூயா. இவங்க என்ன நினைப்பாங்க? நமக்கு சமாதானம் கெடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய நமக்கு நாமே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி, ஆங்ஸியஸ் ஆகி, நமக்கு நாமே ரொம்ப சோர்ந்து போகிறதுக்கு காரணமே இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க. இது எல்லாம் மொத்தமாக தூக்கி குப்பையில் போட்டுட்டு, ஹலோ ஷிபாலா கதானா, ஹலோ கேட்குறீங்களா? அப்படி வந்துட்டீங்கன்னா எவ்வளோ சமாதானமாக இருக்கும் தெரியுமா? யார் என்ன பேசினான்னு, யார் என்ன நினச்சா என்ன, எனக்கு நான் கர்த்தரை முன்னிறுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என் கர்த்தரை முன்னிறுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னைக்கோ அந்த லெவலுக்கு என்னை கொண்டு போயிட்டார் ஆண்டவர். ஒரு காலத்தில் ரொம்ப ஐயோ சர்ச்சில் அப்படியே நம்ம இப்படி ஏதாவது சொல்லிட்டோம், அப்படியாவது நினச்சிடுவாங்களோ, இப்படி பேசிடுவாங்களோ, என்னெல்லாம் பேசின காலங்கள் உண்டு. அது எல்லாம் ஆண்டவர் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தார். அப்படியே நீ அமைதியாக இருடா, நான் யுத்தம் பண்ணுறேன் உனக்காகன்னு சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டார். ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் சர்டன் திங்ஸ். ஹல்லேலூயா. டோட்டலி லீஸ்ட் பாதர்ட். எனக்கு ஒன்றே ஒன்று வேணும், என் கர்த்தரை முன்னிறுத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா யுவர் லைஃப் வில் பி ஸோ பீஸ்ஃபுல். நத்திங் வில் டிஸ்டர்ப் யூ. ஹல்லேலூயா. நத்திங் வில் டிஸ்ட்ராக்ட் யூ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முன்னிறுத்துகிற அனுபவம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் சொல்லுங்க அசைக்கப்படுவதில்லை. எவர் அசைக்கணும்னு நினைச்சாலும் அசைக்க நினைக்கிறவங்க அசைஞ்சு போயிடுவாங்களே ஒழிய நாம் அசைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை முன்னால நிறுத்தி ஓடிட்டு இருக்கிற ஆளை வேற எவனாவது அசைக்க நினைச்சா கர்த்தர் ஆட்டுன்னு ஆட்டிடுவார் அந்த பக்கத்துல. அல்லேலூயா. நீ யாருக்கு விரோதமா போய் அசைக்க நினைக்கிற, உன் அஸ்திபாரத்தை அசைச்சிடுவேன்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த லெவலுக்கு எத்தனை பேர் வர்றதுக்கு ஆசை? நம்ம போய் அந்த அஸ்திபாரத்தை அசைங்க ஆண்டவரே, நான் போய் அசைக்க போறேன், ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அதை அவர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான்
அசைக்கப்படுவது இல்லை. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தரை முன்னிறுத்துகிற அனுபவத்திலே இன்னொரு கோணத்தையும் நான் சொல்லுகிறேன். அதுதான் இப்போ முக்கியம் நம்மளோட பர்சனல் எடிஃபிகேஷனுக்கு. இது நல்லா கவனிங்க. இன்னொரு கோணத்தை நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். நாம் எப்போதும் கர்த்தரை முன்னிறுத்துறது, எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் கர்த்தரை முன்னிறுத்துறது, நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் அதை பழக வேண்டும். அந்த பழக்கத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். எப்படி என்றால், இந்த விதமான சிந்தனை எனக்குள்ளே இருக்கிறது, இந்த விதமான பேச்சு என் வாயில இருக்கிறது, இன்ன விதமான நடக்கை எனக்கு இருக்கிறது, இன்ன விதமான நடவடிக்கை என்னிடத்தில் இருக்கிறதே, இதனாலே கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் மகிமைப்படுவாரா? இப்படிப்பட்ட என்னுடைய நடக்கையினாலேயோ, இப்படிப்பட்ட என்னுடைய நடவடிக்கையினாலேயோ, இப்படிப்பட்ட என்னுடைய பேச்சினாலேயோ ஒருவேளை கர்த்தர் சிந்தனை நமக்குள்ள இருக்கிறது, ஆனா நம்ம பேச்சுக்கள் இருக்கிறதே, இந்த பேச்சினால கர்த்தர் மகிமைப்படுவாரா அல்லது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுமா என்பதிலே நான் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்களா என்னங்க, சர்ச்சில் வந்தால் நல்லா தோத்திரம் பண்ணுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அல்லேலியா போடுறாங்க, வெளியே வந்த பிறகு அவங்க பேச்சை பாருங்க, இவங்களை பற்றி அவங்க பேசுறது, அவங்கள பற்றி பேசுறது, இதெல்லாம் என்ன உங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்களா இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொன்னால், அதனால நம்ம மூலமாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுதா மகிமைப்படுதா? இதே இது அவங்களா உங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்க இல்லையா, அவங்க அவ்வளோ தங்கமானவங்க, அவங்க பேச்சே அவ்வளோ தூரம் ஆறுதலாக இருக்குங்க, விசுவாசத்தை தூண்டி பேசுவாங்கன்னு சொன்னால், அதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா தூஷிக்கப்படுமா? மகிமைப்படும். இதுதாங்க கர்த்தரை முன்னிறுத்துகிற அனுபவம். என்னோட சிந்தனையில் கர்த்தர் மகிமைப்படுறாரா, என்னுடைய பேச்சில் கர்த்தர் மகிமைப்படுறாரா, என்னுடைய நடக்கையில் கர்த்தர் மகிமைப்படுறாரா, என்னுடைய நடவடிக்கைகளில் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதா? அது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, இந்த காரியம் என்னிலே பக்தி விருத்தியை உண்டாக்குமா அப்படின்னு யோசிக்கணும். கர்த்தரை முன்னிறுத்தணும்னா, நான் செய்கிற இந்த காரியம் எனக்குள்ள பக்தி விருத்தியை உண்டாக்குமா அல்லது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? ஒன்று, இது என்னுடைய தேவ பிரசனத்திற்குள்ளே என்னை கொண்டு செல்லுமா? ஆண்டவரே, நான் என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய இந்த மாதிரியான பேச்சுக்கள், ஆண்டவரே என்னுடைய இந்த மாதிரியான நடக்கைகள் என்னை உம்முடைய பிரசனத்திற்கு உள்ளே கொண்டு வருமா அல்லது உம்முடைய பிரசனத்தை விட்டு என்னை வெளியே தள்ளி கொண்டு போகுமா என்பதை குறித்து நான் அனுதினமும் யோசிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுவோம், சில நேரங்களில் நல்ல ஜெபம் பண்ணிவிட்டு, ஹாஃப் நைட் ப்ரேயர் பண்ணிவிட்டு, டீ குடிக்க போகும்போது கூட தேவையில்லாமல் யார்கிட்டையாவது பேசாதீங்க, லைட்டாக ஹலோ சொல்லிட்டு வந்துடுங்க. நான் சொல்கிறது கவனிச்சிருப்பீங்களா எத்தனையோ தடவை? அங்கே போயிட்டு ஸ்தோத்திரம் நல்ல ப்ரெசன்ஸில் இருந்துட்டு போவீங்க. அங்கே வெளியில் போய் அப்போ தான் வரும், எங்கேருந்து தான் அவ்வளோ நேரம் ப்ரெசன்ஸில் இருந்துட்டு வெளியில் போய், ஆமாம் நீ அந்த ஆடி கழிவுக்கு போனியா அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, அடுத்த நிமிஷம் அவங்க அடுத்த இன்னொரு சொல்லுவாங்க, ஆமாண்டி நான் ஆடி கழிவில் போய் நான் நல்லா ஆடிட்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். உள்ளே வருவாங்க, 2 பேரும் உள்ளே வந்து உட்காருவாங்க. ஐயையோ அப்போதான் இருந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியலையே. அது பேசுன அப்படின்னா என்ன பாஸ்டர், ஒரு நல்ல காரியத்தை சொன்னால் தப்பா பாஸ்டர்? அவங்களுக்கு நல்ல சிபாரிசு பண்ண, நல்ல கம்மி விலையில் கிடைக்குதுன்னு சொல்லி சிபாரிசு, அது சொல்கிற நேரம் இடம் என்ன என்பதை நாம் கவனித்திருக்க வேண்டும். எந்த இடத்துல சொல்கிறோம், எந்த நேரத்தில் சொல்கிறோம், எவ்ரிதிங். அதனால தான் சொன்னேன், எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிறுத்துகிற அனுபவம். இது எனக்குள்ள கர்த்தருக்குள்ளான பக்தி விருத்தியை உண்டாக்குமா இல்லைன்னா என் பக்தியை கெடுத்து போடுமா? இது தேவ பிரசனத்துக்குள்ள என்னை கொண்டு போகுமா, தேவ பிரசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகுமா? இது எல்லாத்தையும் சின்ன சின்ன காரியங்களிலேயும் யோசிக்க பழகி விட்டோமே ஆனால், பாஸ்டர் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் பழக்குவிக்கிறவர், கர்த்தர் பழக்குவிக்கிறவர். அல்லேலூயா. ஏன்னா இதில் ஏறக்குறைய கொஞ்சம் பழக்கிட்டு வந்திருக்கிறார் என்னைய, அதனால எனக்கு வேற எதுவும் நத்திங் எல்ஸ் எக்ஸைட்ஸ் மீ. சிலவர் மைண்ட் வாய்ஸ், அப்போ நீர் சன்னியாசியாக போயிருக்க வேண்டியதானையா? அது அல்ல, அப்படி அல்ல, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது. நாங்கள் என்ஜாய் பண்ணவும் செய்வோம் கர்த்தருக்குள்ள எல்லாவற்றையும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருப்போம் கர்த்தருக்குள்ள, கர்த்தருக்குள்ள எல்லாம் கர்த்தருக்குள்ள. சொல்லுங்கள், கர்த்தருக்குள்ள. ஆண்டவரே
எல்லாவற்றிலும் உம்மை முன்னிறுத்துகிற அனுபவத்தில் என்னை பழக்குவீங்க ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக ஜெபம் பண்ணு. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சொற்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடவடிக்கைகள், பிறரோடு நாங்கள் பழகுகிற விதங்கள், பிறரோடு நாம் பழகுகிற விதங்கள், பிறரிடத்திலே பேசுகிற விதங்கள், பிறரை பற்றி பேசுகிற விதங்கள், எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை முன்னால் நிறுத்தி இருக்கிறேனா? என்னுடைய சிந்தனையில் கர்த்தரை முன்னால் நிறுத்தி இருக்கிறேனா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தரை முன்னால் நிறுத்தி இருக்கிறேனா? கர்த்தருடைய பிரசனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் வாஞ்சித்து இருக்கிறேனா? எந்த சூழ்நிலையிலும் தேவ பிரசனத்தை விட்டு நான் வெளியிலே போய்விடக் கூடாது என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறதா? இதெல்லாம் மனதில் வச்சு ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை எப்போதும் என் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கையை எனக்கு பழக்க வைப்பீராக. கர்த்தர் அப்படியே சேருதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக இன்னொரு விஷயமும் சொல்லி முக்கியமாக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய அனுதின வாழ்க்கையில் பாவத்திற்கு பதிலாக பரிசுத்தமும், நிர்விசாரத்துக்கு பதிலாக அர்ப்பணமும், வீண் பேச்சுகளுக்கு பதிலாக ஜபமும் மேலோங்கும்படி செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யார்ட்டையாவது ஒரு அரை மணி நேரம் பேச கிடைச்சிதுன்னா, அரை மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது கர்த்தரை பற்றியோ கர்த்தருடைய வார்த்தையை பற்றியோ உங்களுடைய டிஸ்கஷன்ஸ் இருக்குமானால், இல்லை என்றால் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் பெற்ற அனுபவங்களை பற்றியோ, அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்கு ஏதுவாக, அதன் மூலமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறவருடைய விசுவாசம் துளிர்க்கிறதற்கு ஏதுவாக ஏதாயிலும் சில காரியங்கள் பேசுவீர்களே ஆனால், பிரியமானவர்களே, பேசுவீர்களே ஆனால் அங்கே ஆண்டவர்ன்ற வார்த்தை வந்துடணும் அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே. இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடும். அப்படி வந்துட்டுன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், நம்ம வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. ஜெபம் நம்முடைய மேலோங்கி நிற்கும். 3 காரியம் சொன்ன என்னெல்லாம்? பாவத்துக்கு பதிலாக பரிசுத்தம் மேலோங்க வேண்டும். எது மேலோங்கணும்? பரிசுத்தம். நிர்விசாரத்திற்கு பதிலாக அர்ப்பணம், அதாவது காம்ப்ளசன்சி வர்சஸ் கமிட்மெண்ட். சொல்லுங்க. காம்ப்ளசன்சி, மீடியோக்ரிட்டி, காம்ப்ளசன்சி. ஐ ஷுட் நாட் பி காம்ப்ளசன்ட். அந்த காம்ப்ளசன்சி வர்சஸ் கமிட்மெண்ட், அர்ப்பணம் மேலோங்க வேண்டும். ஆனால் ஒரு சின்ன ஒரு ஊழிய காரியத்தை நம்ம பொறுப்பெடுக்கிறோன்னு சொன்னால், ஒரு ஊழிய காரியத்தை செய்கிறோன்னு சொன்னால் அதில் என்ன இருக்கக்கூடாது? காம்ப்ளசன்சி இருக்கக்கூடாது. அது சாதாரண, அந்த வார்த்தைக்காக மன்னிச்சு கொள்ளுங்கள், சில பேர் அது சாதாரண சண்டே ஸ்கூல் இல்லை, சாதாரண ஊழியம் கிடையாது, அதை விட பெரிய ஊழியம் வேறு எதுவும் கிடையாதுன்னு நான் நினைப்பேன். இல்லையா? சண்டே ஸ்கூல் ஊழியம். நீங்கள் சின்ன பிள்ளைகள் விதையில அந்த இருதயத்தில் விதைக்கிற விதைகள் பின்னால் பெரிய நாட்களில் அவர்களை பெரிய ஆட்களாக கொண்டு வரும் கர்த்தருக்காக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ காம்ப்ளசன்சி இந்த தானே, நம்ம எப்போ நினச்ச லைட்டாக செஞ்சுட்டு போகலாம், அப்படி இல்லை. காம்ப்ளசன்சிக்கு இடம் கொடுக்காம அர்ப்பணிப்போடு செய்யும் பொழுது அந்த அர்ப்பணம் மேலோங்க வேண்டும். வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காம, அதுக்காக நாங்கள் ஜென்ரலாக பேசக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. பேசலாம், ஆனால் we know how to draw the line and where to draw the line. Amen. அதான் சொல்லிட்டேன்ல, அரை மணி நேரம் கான்வர்சேஷனில் 10 நிமிஷமாவது யார் சம்பந்தமாக வந்துடணும்? ஆண்டவர் சம்பந்தமாக, பைபிள் சம்பந்தமாக, ஆண்டவரோடு உள்ள உறவின் அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் சம்பந்தமாக, யாருடைய பக்தி விருத்தி சம்பந்தமாக, அவங்க விசுவாசம் தூண்டுறதுக்கு சம்பந்தமாக, ஏதோ ஒரு விதத்தில் அவர் உள்ளே வந்துடணும். சமாதானமாக இருக்கும், அந்த உரையாடல்கள் சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கு பதிலாக, மன்னிக்கவும், பாவத்திற்கு பதிலாக பரிசுத்தம் மேலோங்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பாவத்துக்கு பதிலாக பரிசுத்தம் மேலோங்க வேண்டும். நிர்விசாரத்திற்கு பதிலாக அர்ப்பணம் மேலோங்க வேண்டும் ஐயா. என் வாழ்க்கையில் வீணான பேச்சுக்களுக்கு பதிலாக ஜெபம் மேலோங்கும்படி கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக, என்னுடைய காலங்கள் விரயமாகிவிடக் கூடாதப்பா. என் காலங்கள் என்ன செய்யக்கூடாது? விரயமாக, சீசன்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. விசேஷமாக பெண் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், தயவு செய்து நீங்கள் நெருக்கமாக நடக்கிற போது, ஆண்டோட்ட நடக்கும் பொழுது, யூ ஹாவ் டு லேர்ன் டு ட்ரஸ்ட் காட். உங்கள் சீசனை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா, லேர்ன் டு ட்ரஸ்ட் காட்.
எஸ்பெஷலி when it comes to your career and your marriage life. உங்களுடைய திருமணத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்தோ உங்களுடைய கேரியரை குறித்ததான காரியத்துக்கு அடுத்த காரியமோ வரும் பொழுது முழுக்க முழுக்க ஆண்டவரை மாத்திரம் நம்பி விசுவாசத்திலே காலடி எடுத்து வைக்க பழக வேண்டும். பிகாஸ் யூ ஷுட் நாட் மிஸ் யுவர் சீசன். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஆண்டவர் பக்கமாக நெருக்கமாக வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்குன்னு சொல்லுகிற நிறைய எண்ணங்கள் இருக்கும், நமக்குன்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கும், நமக்குன்னு சொல்லி நிறைய விருப்பங்கள் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மாற்றி ஆண்டவர் எதையாவது கொண்டு வந்தார்னா இல்லை இல்லை இது எனக்கு பிடிக்கல, இது இல்லை, இது ஒன்றும் தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. தே வில் மிஸ் த சீசன். ஆண்டவரே கொண்டு வர்றத இவங்களாகவே என்ன செஞ்சிருவாங்க? they will miss it out. I have seen people suffering in the later years. I have seen அந்த நேரத்தில் நமக்கு தெரியும், ஐயோ கர்த்தர் தானே இதை கொண்டு வந்திருக்கிறாருன்னு தெரியும். அந்த ரீசனை விட்டுட்டு வேற ஏதாவது ரீசன் சொல்லி ஆண்டவர் உறுதிப்படுத்தலாம் கொடுத்தாலும் அதெல்லாம் ரீசன்லாம் சொல்லி அப்படி தட்டி விட்டுட்டு and then they start suffer. அதனால தான் ஜோம் இந்த குறிப்புகள் எல்லாம் விளையாட்டான குறிப்புகள் இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தவைகள். என் காலங்கள் என்ன செய்யக்கூடாது? my life should not be with is precious. Every minute is precious. ஏன்னா ஒன்ஸ் ஒரு நிமிஷம் இதுக்கு முன்னாடி போயிடுச்சுன்னா எட்டர்னிட்டிக்கு we have lost that minute. It is not going to come back in our lives. தெரியுமா? அல்லேலூயா. எனக்கு எடுத்த ஆசிரியர் சொல்லுவார், பாஸ்டர் பிரவீன்குமார், ஒரு நாள் கிளாஸில் அவருக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டோம் தெரியாமன்னா நான் அவர் சொன்ன பதிலுக்காக நான் சொல்கிறேன். விஷ் பண்ண உடனே it's all good. You know, every year when we celebrate birthday, we are getting closer to our grave. Do you know that? அப்படின்னாரு. அவர் இன்றைக்கும் ஆண்டவர் கர்த்தர் காப்பாற்றி வச்சிருக்கிறார். எனக்கு அது வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். எனக்கு ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு அது ஞாபகம் வந்துடும். Do you know, every year when you celebrate your birthday, always remember you are getting closer to your grave. பாஸ்டர் நல்ல ஆசீர்வாதமாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பாஸ்டர். அது கிரேவுக்கு போகிறதுக்கு நிறைய வருஷம் கழித்து கொண்டு போட்டோம் ஆண்டவர். என்றைக்கா ஒரு நாள் போய் தானே ஆகணும். ஆனால் நிறைய வருஷம் நீங்கள் எல்லாம் 90 வயசுக்கு மேலே கிராஸ் பண்ணுங்க. வேண்டான்னு சிலவரா நல்ல ஹெல்த்தியாக இருங்க. ஹெல்த்தியாக இருந்து ஆண்டவர் செய்யட்டும். அவர் சொல்கிறாங்க நான் அவ்வளோலாம் இருக்க விரும்பலை அப்படின்னு. யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன் நான். ஆமென். விசுவாசமாக சொல்லுவேன், நான் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன், இருக்க போகிறது இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவரே சித்தமான 90 வயசு வரைக்கும் நான் வண்டி ஓட்டிட்டு போகிறேன், நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்லியிருக்கேன்ல, யூஎஸில் ஒரு யங் லேடி பயங்கர மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவங்கள போய் கிராண்ட்மான்னு சொன்னால் கூட அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஃபேஸ்லாம் சொன்னேன். யூ நோ சன், ஐ ஆம் ஜஸ்ட் 98 years old. 98. ஆக்டிவாக இருக்காங்க. அப்படி ஹேண்ட் பேக்கை தூக்கி போட்டு அப்படி நடந்து போகிறாங்க. பிரியமானவர்களே, அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, don't add years to your life but add life to your years. அது only Jesus can do that for us. இயேசு மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்? காலங்கள் விரயமாகக்கூடாது. என்ன ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை உணர்த்தி ஜெபிக்க சொன்னபடினாலே இந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய கவனக்குறைவினாலேயோ, என்னுடைய மதியினத்தினாலேயோ, என்னுடைய தவறான தெரிந்தெடுப்புகளினாலேயோ, என்னுடைய சரீர பலவீனங்களினாலேயோ, என்னுடைய சூழ்நிலைமைகளினாலேயோ, என் பிற மனிதர்களினாலேயோ தேவையில்லாத தாமதங்கள் ஏற்பட்டு விடாமல் அதினதின் காலத்திலே நிறைவேற வேண்டியவைகள் என் காலங்களில் நிறைவேறும்படி கர்த்தர் செய்தருளுவீராக. அல்லேலூயா. இதுக்கு தான் ஜெபம் பண்ணி வைக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னத்தினால? என்னுடைய கவனக்குறைவினாலேயோ, என்னுடைய மதியினத்தினாலேயோ, தவறான தெரிந்தெடுப்பினாலேயோ. இந்த ஜெபத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணணும். அவங்க காலங்கள் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? விரயமாக கூடாது. பலவீனம், சில பேருக்கு சரீர பலவீனத்தினால ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. சரீர பலவீனம், அடிக்கடி சரீர பலவீனம் தாக்கி 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 அப்படியே சோர்ந்து சோர்ந்து தவண்டு தவண்டு விழுந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது?
செய்ய வேண்டியவர்களை செய்ய முடியாத சூழ்நிலை போகும் அல்லவா? ஆகவே பலவீனத்தினாலேயோ என் சூழ்நிலைமையில், சில பேருடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும். சில பேருக்கு குடும்ப சூழ்நிலைகள், இது அந்த குடும்ப சூழ்நிலைனால இவங்களோட லைஃப் டிராக் ஆகும், பின்னால டிராக் ஆகும், கால தாமதங்கள் ஆய்கொண்டு இருக்கும். சில பேருடைய வாழ்க்கையில பிற மனிதர்களால தேவையில்லாத தாமதங்கள் ஏற்படாமல், ஆண்டவரே, அதனால என்ன செய்யறோம்? ஆண்டவரே, என் காலங்கள் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, மை லைஃப் டைம் ஷுட் நாட் பி வேஸ்டட். ஆகவே என் காலங்களையும் சூழ்நிலைமைகளையும் உம்முடைய முழுமையான ஆளுகைக்குள் வைத்துக் கொள்வீராக. இந்த ஜெபத்தை செய்வீங்களா? என் காலங்களையும் என் சூழ்நிலை, மை சர்க்கம்ஸ்டான்சஸ், மை சிச்சுவேஷன்ஸ், என்னுடைய காலங்களையும் என்னுடைய சூழ்நிலைமைகளையும் உம்முடைய முழுமையான ஆளுகைக்குள் வைத்துக் கொள்வீராக. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் காலங்கள் விரயமாக கூடாது. அதினதின் காலத்தில் நிறைவேற வேண்டியவைகள் நிறைவேறணும். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதின் காலத்தில் நிறைவேற வேண்டிய காரியங்கள் கட்டாயமாய் நிறைவேறும்படி கர்த்தர் செய்வீராக. எங்களுடைய காலங்கள் விரயமாகாதபடி கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, தாமதங்கள் ஏற்படாதபடி கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரா, ஒரு நோக்கத்துக்காக தாமதம் பண்ணுகிறது வேறு, ஆனால் தவறான காரியங்களினாலே தாமதங்கள் நமக்கு மேல நிர்பந்திக்கப்படுவது வேறு. ஆண்டவரே, கிருபையா இறங்கி என் காலங்களையும் என்னுடைய சூழ்நிலைகளையும் நீர் முழுமையாய் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். விசேஷமாய் வாலிப பிராயத்தில் இருக்கிறவங்க, விசேஷமாய் ஸ்தோத்திரம், வாலிப பிராயத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியாது, நடுத்தர வயது, அதுக்கு தாண்டின வயது, எல்லாமே தான். தாவீது பாவத்தில் விழுந்தபோது அவனுக்கு 50 வயசு. He was a matured man. It's all in caution. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, என் வாழ்க்கையை கரைப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் என் வாழ்க்கையிலே நான் அனுமதிக்காமல் உறுதியான தீர்மானம் எடுத்து அதிலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. இது என் லைஃபை கரைப்படுத்தும். அதனால ஹலோ, சோஷியல் மீடியா என்னை கரைப்படுத்துதா, என் மைண்டை கரைப்படுத்துதா? இட் இஸ் பெட்டர் டு த்ரோ இட் அவுட். ஃபோனை த்ரோ பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் அதை விட்டு வெளியே வந்துடணும். அந்த ஆப்பை என்ன செஞ்சிடணும்? டெலீட் பண்ணிடணும், அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஆண்டு ஏதாவது ஒன்று கர்த்தர் மேலே உள்ள கவனத்தை விட்டு உன்னை திருப்புதுன்னு தெரியுதா, சுதாரிச்சுக்கிட்டு just come out of it. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? என்னோட லைஃப்பை கரைப்படுத்துகிற, என் ஆத்மாவை கரைப்படுத்தக்கூடியதான எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்கக்கூடாது. சத்துரு சோதிச்சிட்டான், பிசாசு சோதிச்சிட்டான், அவன் வந்து சோதிச்சான், இவன் வந்து, நான் கரைப்படுத்துறதுக்கு நான் அனுமதிச்சாதான் என்ன செய்யும்? சில நேரம் நம்ம அறியாமல் ஒரு கரை வந்து விழும், அதை கழுவிட்டு கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவிட்டு போயிடணும் நம்மளை அறியாமலே. எனக்கும் இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப ராசி உண்டு. பிள்ளைங்களே சொல்லுவாங்க, மம்மி டேடி பாருங்க சிரிச்சுட்டு. என்னன்னா, கரெக்டாக எப்போல்லாம் பிரைட் ஷர்ட் ஒயிட் ஷர்ட்ஸ் போட்டிருக்கணும், தெரியாமல் தப்பி தவிர எங்கேயாவது போய் சாப்பிடும்போது எனக்கே தெரியாது அப்படி ஒரு ஸ்பாட் ஒன்று வரும். பார்த்த உடனே நமக்கு, நானும் என்னெல்லாமோ செஞ்சு பார்ப்பேன், அது என்ன பண்ணுறது, இது வேணும்னே ஊற்றுனோமா, 2 கரண்டி சாம்பார் எடுத்து மேலே அப்படி இல்லை, நோ. இது எப்படி வர்ற கரை சொல்லுங்க? அறியாம, அன்இன்டென்ஷனல். எப்படி? அன்இன்டென்ஷனல். that can be cleared off. அதுக்காக you don't need to feel guilty about it. amen. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நான் இன்றைக்கெலாம் ரொம்ப 2 நாளாக ரொம்ப சும்மா ஆண்டவர் எனக்கு ரொம்ப பாரப்படுத்தி அழுத்தம் கொடுத்ததான சில குறிப்புகளுக்காக நான் அப்படியே, கர்த்தர் ஏற்கனவே செஞ்ச ஜப குறிப்புகள் தான், ஆனால் இதில் இவ்வளோ ஃப்ளோவை கர்த்தர் கொடுக்குறாருன்னு சொன்னால் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உடனே வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் முழிப்பாக இருக்கிறீங்க. என்ன பாயிண்ட் சொன்னோம்? ஆண்டவரே,
என்னுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தக்கூடிய எந்த காரியம். கரைப்படுத்துறது நம்ம பார்க்கறது மாத்திரம் இல்லைங்க, நம்ம பேசுகிற பேச்சு கூட நம்ம கரைப்படுத்தும் தெரியுமா? உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே கரைப்படுத்தும். நம்ம தான் சர்ச்சில் இல்லையா, யார் என்னை பார்க்க போகிறா, இஷ்டம் போல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மற்றவங்க என்ன வார்த்தை பேசுவாங்களோ, நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன வார்த்தையை பேசுகிறேனோ அது மாதிரி நான் கெட்ட வார்த்தை சரளமாக பேசுவேன், வாய்க்கு வந்ததை பேசுவேன். நான் பேசுனா என் ஆத்துமாவை நான் கரைப்படுத்த இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் லைஃப்பை நான் கரைப்படுத்தாதபடிக்கு ஸ்தோத்திரம். அது என் வாழ்க்கையில் நான் அனுமதிக்காமல் உறுதியான தீர்மானம் எடுக்கணும். எப்படி உறுதியான தீர்மானம் நம்ம தான் எடுக்கணும். அந்த தீர்மானத்தில் என்ன ஜெபம், நான் எடுத்துடுறேன் ஆண்டவரே, தீர்மானம் எடுத்துடுறேன், அதில் நான் நிலைக்கு எனக்கு கிருபை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தன் தீர்மானம் எடுத்தார், ஒருத்தர் எடுத்தார். யார் எடுத்தா? ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். தீர்மானம் பண்ணிட்டா அதில் உறுதியாக இருக்க கிருபை யார்கிட்ட வாங்கணும் சொல்லுங்க? கர்த்தர்கிட்ட வாங்கணும். அல்லேலூயா, உறுதியாக தீர்மானம் எடுக்கணும். நான் இப்போ எடுத்த ஒரு தீர்மானத்தில் கொஞ்சம் நான் முன்னேறிட்டு வரேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கார் ஓட்டும் போது யாரையும் திட்டக்கூடாது ஆண்டவரேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஸோ இப்போ சமீப நாட்களாக கொஞ்சம் அப்படி நம்ம ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ரொம்ப அப்படியே டங்ஸ்லேயே பேசிட்டு போயிட்டு இருக்கிறேன். அதனால கொஞ்சம் அந்த தீர்மானத்தில் நிற்கிறதுக்கு கர்த்தர் பலன் தர்றார். வர்றவன் ஏடா கூடமாக தான் வர்றான். ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் திரும்புவாங்க, ராங் சைடில் என்னை ப்ரொவோக் பண்ணுறது வேணும்னே ராங் சைடில் வந்து வழியை மறைச்சிட்டு நிற்கிறது. வர்றது எப்படி? ராங் சைடு. அதில் வேறு நம்மகிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுற மாதிரி வருவாங்க பாருங்கள், அதுதான் என்னை ரொம்ப ப்ரொவோக் பண்ணும். இப்போ அதுலேயுமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா அப்படி அமைதியாக ஸ்தோத்திரம் போகிறது மாதிரி இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறது கவனிக்கிறீங்களா? தீர்மானம் சின்ன விஷயத்துலையும் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் எடுத்துருவோம், ஆனால் அதில் நிலைக்கிறதுக்கு யாருடைய கிருபை வேணும்? கர்த்தருடைய கிருபை. தானியேல் தீர்மானம் எடுத்தார். தாவீதோட லைஃப்பில் தானியேல் சொல்லிட்டேன், யோசேப்போட லைஃப்பில் பாவத்தில் விழுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த போதிலும் கூட he was very strong in his resolve. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்ட்டான். அவனுக்குள்ள அந்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதுபோல் அந்த தாவீதோட வாழ்க்கையிலையும் அந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஆண்டவர் தாவீதை குறித்து அவர் பிரிண்ட் பாயிண்ட் பண்ணுறாரு. ஆனால் தாவீதோட மொத்த வாழ்க்கையில் சில காலங்களில் தாவீதுக்கு எழுந்த தீர்மானத்தை குறித்து 2 சாமுவேல் 22-24 எழுதுங்க பார்க்கலாம். 2 சாமுவேலில் தாவீதோட வாயிலே அவர் வார்த்தையவே கேளுங்க பார்க்கலாம். தாவீது என்ன சொல்றாருன்னு 2 சாமுவேல் 22-24 வேகமா எடுங்க. அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணமும் உண்டு. இது இது பிட்டர் பில். இட் இஸ் a bitter pill. எப்படி கசப்பான ஒரு மாத்திரை தான். நீங்க எல்லாம் நல்லவங்க, நம்ம எல்லாருமே நல்லவங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணமும் உண்டு. சொல்லுங்க, என்கிட்ட உண்டு, துர்க்குணமும் உண்டு. ஆனால் அந்த துர்க்குணம் நம்ம மூலமா நம்மை கரைப்படாதபடிக்கு அதுக்கு விலக்கி கொள்ளுகிறதற்கு நம்ம தீர்மானம் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இயற்கையாகவே நம்ம மனசில் கசப்பு வைக்கிற ஆளாக இருந்தால் அது மன்னிக்கிற தன்மை, கசப்பு வைக்கிற தன்மை. இதில் எது நல்ல குணம், எது துர்க்குணம்? மன்னிக்கிற தன்மை நல்ல குணம், கசப்பு வைக்கிறது அது மட்டும் சொல்ல மாட்டீங்களா? மன்னிக்கிறது நல்ல குணம் சத்தமாக வருது, கசப்பு வைக்கிறது வேதத்தின்படி துர்க்குணம். சரிதானா? அப்போ எனக்குள்ள அந்த கசப்பு இருக்குதுன்னு சொன்னா அந்த துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள முடியாதா? யார் தான் தீர்மானம் எடுக்கணும் அதுக்கு? நான் இனிமே அந்த ஆள் மேல கசப்பு வைக்க போறதில்லை, ஆண்டவரே மன்னிச்சிடுறேன். இதெல்லாம் ஆண்டவர் லைஃப்ல கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அநியாயம் பண்ணியிருப்பாங்க,
நமக்கு விரோதமாக நம்மகிட்ட நன்மையை பெற்றுட்டு நமக்கு தீமையாக இருந்திருப்பாங்க. நம்மகிட்ட நன்மையை வாங்கி பின்னால் நம்ம பற்றி தீமையாக பேசியிருப்பாங்க. ஆண்டவர் அதெல்லாம் காட்டி கொடுப்பாரு. காட்டி கொடுத்துட்டு நம்ம மூஞ்ச பார்ப்பார், இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு. இப்போ நம்ம சொன்ன, ஆண்டவரே நான் மனசார என்ன செஞ்சிடறேன், ஆண்டவரே மன்னிச்சிடறேன், ஆண்டவரே கசப்பு வைக்கலை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் கசப்பு வைக்க மாட்டேன். அந்த கசப்பு வர்ற மாதிரி இருக்கும், அவங்க மேலே கோபம் வர்ற மாதிரி இருக்கும். மைண்டை மாற்றிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக கர்த்தர், திஸ் இஸ் வாட் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட் சொல்லி ஜெபம் இல்லாமல் என் வாழ்க்கையை கரைப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் நான் இந்த தாவீது சொல்றாரு இல்லையா, அந்த தெளிவான வார்த்தை, என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். நானே என்னை விலக்கிட்டேன் அப்படின்றார். நானே விலக்கி காத்துக்கிட்டேன், துர்க்குணத்துக்கு விலக்கி காத்துக்கிட்டேன் அப்படின்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஷபாலா ரியாந்துரபா ரிபானா கபர கூடாமா சந்தரதியால பலபலபா. ஆண்டவரே என் வாழ்க்கையை கரைப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நான் அனுமதிக்காமல் உறுதியான தீர்மானம் எடுத்து அதில் நிலைத்திருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களிலே எந்தெந்த நன்மைகளுக்காக ஜெபித்து வருகிறோமோ அந்த நன்மைகள் இல்லாத அந்த நன்மைகளை கர்த்தர் உருவாக்கி தருவாராக. ஹல்லேலூயா. நீங்க என்ன நன்மைக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்காக என்ன நன்மைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, இப்போ அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தேவ சமூகத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறது, இட் இஸ் ஆல்வேஸ் a blessing. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருவேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் குடும்பத்துக்கு என்ன நன்மைக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அதை உங்கள் மனதில் கொண்டு வாங்க. இந்த நன்மை என் குடும்பத்தில் வந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே, இந்த நன்மை என் குடும்பத்தில் நடந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது வரைக்கும் என் சூழ்நிலைகளில் அதை பார்க்க முடியவில்லை, ஒரு உள்ளங்கை மேகம் கூட அதில் தெரியலை ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் நான் ஜெபித்து வருகிற இந்த நன்மையை என் குடும்பத்துக்குள்ளே உருவாக்கி தருவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உருவாக்கி தருவீராக, உருவாக்கி தருவீராக ஆண்டவரே. என் குடும்பத்திற்காக, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து வருகிற இந்த நன்மையை கர்த்தர் உருவாக்கி தருவீராக, உருவாக்கி தருவீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய குடும்பங்களில் கொடுத்திருக்கிற எல்லா இகபர நன்மைக்காக, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? வலதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆன்மீக ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்திற்குள்ள நீர் கொடுத்திருக்கிறதான நல்ல சரீர பிரகாரமான நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த சபைக்கு நீங்க கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, இந்த பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் சபையாய் சேர்ந்து கொடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிலைக்கும்படி செய்வீராக. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பங்களிலும் இந்த சபையிலும் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நிலைக்கும்படி கர்த்தர் செய்வீராக, நிலைக்கும்படி கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே நீ ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சபைக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த சபைக்கு நீங்க என்ன ஜெபம் பண்ணுமோ ஜெபம் பண்ணுங்க. 2 குறிப்பை நான் மேலா சொல்றேன். தேச அளவிலும் சர்வதேச அளவிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்படி செய்யுங்க. விரும்புறீங்களா? இந்த சர்ச் தேசம் ஃபுல்லாக அறியப்படணும்னு விரும்புறீங்களா? இன்டர்நேஷ்னலாக அறியப்படணும்னு விரும்புறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அந்த அளவுக்கு கிரியை செய்வாராக. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நாகமலன் யார் பேச்சை எடுத்தாலே இந்த சபை அவங்க மனசுக்கு வரணும். அந்த அளவிற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக, அந்த அளவு ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய ஆச்சரியமான கிரியைகள் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் காணப்படும்படி செய்யுங்க. இதை ரொம்ப ஆழமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நேற்று இந்த ஜெபத்துக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த 2வது குறிப்பு ஆவியானவர் அழுத்தமா சொன்னார். இதுக்காக ஜெபிக்கும்படி என் இருதயத்தில் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் போட்டார். பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய ஆச்சரியமான கிரியைகள், டிவைன் சர்ப்ரைசஸ். நான் ஆசைப்பட்டு ஜெபிப்பது, ஆவியானவரே ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமை
ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸும் அது மொனோட்டனஸாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் யூ டூ சம்திங் நியூ டு சர்ப்ரைஸ் அஸ். எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுங்க ஆவியானவரே. உங்களுக்கு ஃபுல் ரூம் நாங்கள் கொடுக்குறோம் ஆண்டவரே, முழுமையாக நாங்கள் இடம் கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. எங்களுடைய சபை ஆராதனையில் ஒவ்வொரு ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு இடம் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆச்சரியங்களை செய்வீராக, எங்களை ஆச்சரியப்படுத்துவீராக. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு ஜெபத்திலும் ஆச்சரியப்படுத்துவீராக. அந்த ஆச்சரியமான கிரியைகளை இந்த சபைக்கு வந்து உண்மையாய் உமக்கு உண்மையாய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உம்முடைய ஆச்சரியமான கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பில்டிங் ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் உம்முடைய பொறுப்பில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து தருவீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தனிப்பட்ட தேவை இருந்தால் களத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, தனிப்பட்ட தேவை உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அத்தனை கரங்களையும் நீர் தொட்டு ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி உமக்குள்ளாய் மகிழும்படி செய்து அவள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி சாட்சிகளை எழும்ப பண்ணுவீராக. நாளை தின ஆராதனைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல மகிமையுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கட்டும் ஆண்டவரே. வல்லமையான ஒரு தேவ செய்தி, ஜனங்களுக்குள்ளே ஒரு மறுரூபமாக்குதலை கொண்டு வரக்கூடிய தேவ பிரசனமும் தேவ வார்த்தையும் நாளை தினத்தில் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். நாலா திசைகளில் இருந்தும் ஜனங்களை கூட்டமாய் குடும்பங்களாய் கர்த்தர் அழைத்து வருவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. சபையில இன்னும் யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறார்களோ என்னிடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க மனதில் ஜெபம் பாஸ்டர்ட்ட யாரெல்லாம் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாங்களோ அவங்களையும் கர்த்தர் தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சில பேர்களை நான் சொல்லாம இருக்கலாம், ஆனால் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய விடுதலையை பரிபூர்ண சுகத்தை அவருடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.